காங்கிரஸ் கட்சியில் ஒரு புதுசாக தலைவர் வந்திருக்கிறார். அவர் பார்த்தா மடிச்சு சட்டையை மடிச்சு விட்டுக்கிட்டு, ஐயோ நாங்களாம் இராணுவத்தை பார்த்துட்டோம், துப்பாக்கி சூட பார்த்துட்டோம், தடியடியை பார்த்துட்டோம், ஜெயிலில் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம், நீங்க அப்ப பிறக்க கூட இல்லை, நாங்க தனியா நின்று எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். தனியா நின்று உங்களால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது. தனியா நின்று பேச வந்துட்டீங்க. அங்க கர்நாடகாவில் DK சிவகுமார் வந்து குழந்தையை கிள்ளி விடுவாராம். அங்க காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ் முதலமைச்சர் DK சிவகுமார் குழந்தையை கிள்ளி விடுவாராம். தமிழ்நாடு காங்கிரஸ் இங்க வந்து தொட்டில் ஆட்டுவாங்களாம். என்ன டிராமா, என்ன நாடகம்? இவங்க கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி 1ஆம் தேதி வராரு. இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வராரு. சரி, வந்து அவர் சொல்லட்டும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டினுடைய உரிமை காவிரி, தமிழ்நாட்டினுடைய உரிமை காவிரியை நாம் காப்போம் என்று மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள் சொல்வாரா? சொல்லணும். இது நம் உரிமை. காவிரி என்பது நம்முடைய உரிமை. அது காலகாலமா நம்முடைய உரிமை. அது நம்ம தான் அனுமதிச்சுட்டு வரோம். எத்தனையோ ஒப்பந்தங்கள் இருக்கிறது, எத்தனையோ தீர்ப்புகள் இருக்கிறது, தீர்வுகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதே மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் தீவுள்ள நிக்கோபார் பெரிய தீவு இருக்கிற, அதுல கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் என்று மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரார்கள். அந்த திட்டம் அந்த பகுதியிலே ஒரு சிறிய அளவில் காட்டை அழித்து தான் அந்த திட்டத்தை கொண்டு வர முடியும். அது ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட். நம்முடைய பொருளாதாரம் மட்டுமல்ல, நம்முடைய இந்திய பாதுகாப்பு அதற்காக கொண்டு வர திட்டம் அது. அது நிக்கோபார் தீவில் ஒரு திட்டம். அது அதை மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த திட்டத்தை எதிர்க்கிறார். காரணம், அங்கே காடுகள் அழிக்கப்பட இருக்கின்றன என்ற ஒரு காரணத்தால் தான். அந்த உணர்வை நான் புரிந்து கொள்கின்றேன். அந்த எண்ணமும் அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அங்கு காடு அழிக்கக்கூடாதுன்னு சொல்றதை நானும் ஏத்துக்கிறேன். ஆனால் அதே ராகுல் காந்தி அவர்கள் இங்க மேகதாதுவனை கர்நாடகாவில் கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டை அழித்து தான் அந்த அணையை கட்ட முடியும். இதையும் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்க வேண்டும். இங்கேயும் தானே காட்டு அழிக்க போறாங்கன்னு அந்த திட்டமிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை நான் 1ஆம் தேதி வரப்போறார், ஆகஸ்ட் 1ஆம் தேதி ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அவர் அறிவிக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பு இருக்காது, காவிரியில மேகதாது அணை கர்நாடகா கட்ட மாட்டாங்க, காட்டை அழிக்க மாட்டாங்க என்ற அறிவிப்பு மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளியிடணும், சொல்லணும், பேசணும். ஏன்னா இவருடைய அரசு தான் அங்க, காங்கிரஸ் அரசு தானே அங்க இருக்கு. கர்நாடகாவில் ஆளுகின்றது காங்கிரஸ் அரசு. இவர் சொன்னா நிச்சயமா கேட்பாங்க அங்க. அதனால்தான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன். நான் இதுல எல்லாம் அரசியல் செய்ய நான் எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு மேகதாது அணை கட்டக்கூடாது, அவ்வளவுதான்.